காலத்தில் இந்த சட்டம் ஒழுங்கை குழப்புவதற்காக சில சக்திகள் திட்டமிட்டு செயற்படுகின்ற போக்குகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பௌத்த மதத்திற்கு பொறுப்பாக இருந்து அந்த இடத்தில் அந்த போதனையை செய்ய வேண்டிய அம்பேப்பட்டிய சுமணரத்ன தேரர் என்பவர் மிகவும் அடாவடித்தனமான முறையில் அங்கு நிலவுகின்ற அமைதியை குழப்பக்கூடிய விதத்தில் அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. மிகவும் மோசமான கெட்ட வார்த்தைகளை அவர் சிறுபான்மை சமூகத்தின் மீது வீசிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் ஏனோ தாமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் பார்க்கின்ற போது சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன், சட்டப்படியான சமமான பாதுகாப்பு எல்லோருக்கும் உண்டு, சட்டப்படி என்று எவரும் கைது செய்யப்படக்கூடாது என்றெல்லாம் எமது அடிப்படை உரிமைகள் பற்றிய விடயத்தில் மிகவும் வியாக்கியானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மட்டக்களப்பில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அவர் ஒவ்வொரு இடத்திலும் கலேபரங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அரச உத்தியோகத்தர்கள் பணி செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை மிகவும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார். எனக்கு தெரியும், பௌத்த மதம் புனிதமானது, அது நல்ல போதனைகளை தருகின்றது, மக்களை செழுமையான பாதையில் செல்லக்கூடிய விதத்தில் வழிகாட்டுகின்ற அந்த மதத்தை சரியான முறையில் பிரயோகித்த சோபித தேரர் போன்றவர்களும் இந்தியாவில் உபகுப்தர் போன்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தேரர்கள் பௌத்த மதத்திற்கு அதன் புனிதத்துவத்திற்கு மிகவும் மரியாதையை பெற்றுக் கொடுத்தார்கள், கௌரவத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பில் இருக்கின்ற அந்த விகாராதிபதியை எடுத்துக்கொண்டால் அவர் பௌத்த மதத்தின் புனிதத்துவத்தையும் அதன் தாற்பயத்தையும் அதன் மகத்துவத்தையும் மீறக்கூடிய விதத்தில் கெட்ட தூசண வார்த்தைகளை சொல்லி பகிரங்கமான இடங்களில் தூசித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்றைய நல்லாட்சிக்கு கரைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது. அதேவேளை இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வதிவிடத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பல சிரமத்தின் மத்தியில் அவர் அந்த வதிவிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாகனமும் கூட ஒரு எந்த இடத்தில் நிற்குமோ என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த வாகனம் ஒரு அரைகுறையான தன்மையை கொண்டிருக்கின்றது. எனவே கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பான ஒரு வீட்டினை வழங்க வேண்டியதும் உரிய வாகனத்தை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் கூலிக்கு கொலை செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை பழைய படி அவர்கள் தொடங்குகின்ற போக்கு இருக்கின்றதோ என்று எண்ண தோன்றுகின்றது.